அதாவது குறைந்த வருமானமா இருந்தாலும், நாம நேர்மையா இருந்தா அதில சுறுசுறுப்பா உழைக்கலாம். நேர்மை தவறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேர்மையா இல்ல அப்டின்னா, அந்த அந்த சுறுசுறுப்புங்கிறது நமக்கு இல்லாம போயிரும். இப்போ ஒருத்தர் ரூ. 10,000 சம்பளம் வாங்குறாரு. அந்த வேலைய நேர்மையா செய்றாரு, சுறுசுறுப்பா இருக்கிறாரு. எப்ப அவரு லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சுட்டாரு, எப்ப கள்ள கணக்கு எழுத ஆரம்பிச்சுட்டாரு, எப்ப கமிஷன் அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு, எப்ப அவர் ஏமாத்த ஆரம்பிச்சுட்டாரு, கடன் வாங்கிட்டு திருப்பி குடுக்கறதில்ல. அப்ப இந்த மாரியான நேர்மையற்ற செயல்கள் அவர்ட்ட வரும்போது, அவரால அந்த ரூ. 10,000 சம்பளத்துக்கு நேர்மையா சுறுசுறுப்பா உழைச்சாரு பாருங்க. அந்த சுறுசுறுப்புங்கிறது அவர்ட்டருந்து காணாம போயிடும். அதன் பிறகு அவர்ட்ட சுறுசுறுப்பு எங்க இருக்கும் தெரியுமா? இந்த லஞ்சம் வாங்குறதுல. எங்க லஞ்சம் கிடைக்குதோ, அங்க தான் அவர் சுறுசுறுப்பா இருப்பாரு. எங்க கமிஷன் கிடைக்குதோ, அங்க தான் சுறுசுறுப்பா இருப்பாரு. முறையற்ற வழிகள்ல வர்ற அந்த பணம் எங்கெல்லாம் வருதோ, அங்க சுறுசுறுப்பா இருப்பாரு. ஆனா, அவர்ட்ட அந்த உண்மையானது எது அப்டின்னா, அந்த நேர்மையா இருக்கும்போது ஒரு சுறுசுறுப்பா இருந்தார்ல. குறைஞ்ச வருமானமா இருந்தா கூட அந்த நேர்மையா இருந்தார் பாருங்க. அந்த சுறுசுறுப்பு அது காணாம போயிரும் அவர்ட்ட. அந்த குறைந்த வருமானத்துக்கு கூட அவருக்கு ஒரு கேள்வி. நம்ம ஒரு குறைந்த வருமானத்துக்கு நாம சுறுசுறுப்பா இருந்தோம். அ ஆனா, அப்ப அந்த சுறுசுறுப்பு இன்னைக்கு நம்ம நெறைய வருமானத்துக்கு இப்ப நம்ம சம்பாதிக்கிறோம். நேர்மையற்ற வழியில நெறைய வருமானத்துக்காக நம்ம வருமானத்தை சம்பாதிக்கிறோம் அப்படிங்கும்போது, இன்னைய நிலைமையில நம்மளால அதே ரூ. 10,000க்கு சுறுசுறுப்பா உழைக்க முடியுமான்னா, அவருக்கே முடியாது கண்டிப்பா. அதே ரூ. 10,000க்கு அதே சுறுசுறுப்பான உழைப்ப இன்னைக்கு என்னால குடுக்க முடியாது. இன்னைக்கு அந்த அந்த சுறுசுறுப்பு என்கிட்ட காணாம போச்சு. ஏன்னா, நீ நேர்மையா இல்ல. இன்னைக்கு நீ சுறுசுறுப்பா இருக்கிறது எதுக்குன்னா, நீ எங்க உனக்கு லஞ்சம் அதிகமா கிடைக்குதோ, எங்க கமிஷன் அடிக்க முடியுதோ, அந்த மாரி முறைகேடான வழியில எங்க பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கோ, அங்க தான் நீ சுறுசுறுப்பா இருக்கிற. இப்போ உன்னால அப்ப இப்போ உன்னால பணம் சம்பாதிக்கவே முடியலன்னு வச்சுக்கோங்க. உன்னால முறைகேடான வழியில உன்னால பணம் லஞ்சம் வாங்கவே முடியல. வாங்குவதற்கு நீ தயாரா இருக்க. ஆனா உனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த இடத்துல உன்னால இருக்க முடியாது. உனக்கு லஞ்சம் வாங்கணும்னு நீ ஆசைப்படலாம். உனக்கு கிடைக்கணும்ல. முறைகேடா நீ கடன் கேட்டா, கடன் கேட்டு நீ குடுக்க மாட்ட. ஆனா உனக்கு யாரும் கடன் குடுக்கலன்னு வச்சுக்கோங்க. உனக்கு யாரும் உன் வேலையில லஞ்சம் வருவதற்கும் வாய்ப்பு இல்ல. கமிஷன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல அப்படிங்கும்போது, நீ நேர்மையற்றவராக இருந்தால், அந்த வேலைய உன்னால இப்ப செய்ய முடியாது. அதுதான் அடிப்படை. அதனால நீ நேர்மையா இருந்தா, குறைந்த வருமானமா இருந்தாலும் எந்த வேலையும் நம்மளால சுறுசுறுப்பா செய்ய முடியும். ஆனா நேர்மை இல்லன்னா, எந்த வேலையும் நீ சுறுசுறுப்பா செய்வ தெரியுமா? நெறைய பணம் வந்தா, அதாவது முறைகேடான வழியில லஞ்சம் வாங்குறதுக்கு, கமிஷன் அடிக்கிறதுக்கு, கள்ள கணக்கு எழுதுறதுக்கு எந்த வேலையில உனக்கு வாய்ப்பு இருக்கோ, அந்த வேலையில தான் நீ சுறுசுறுப்பா இருப்ப. ஒருவேள அது போன்ற வாய்ப்புகள் உனக்கு நீ செய்ற வேலையில இல்லன்னா, அப்போ உன்னால அந்த வேலைய செய்ய முடியாது. நீ செய்ற வேலையில லஞ்சம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்ல, கமிஷன் அடிக்கிறதுக்கும், கள்ள கணக்கு எழுதுறதுக்கும் வாய்ப்பு இல்ல. அப்படின்னா, நீ கேட்டா கடன் கேட்டா யாரும் தரமாட்டாங்க அப்படின்னா, உன்னால அந்த வேலைய செய்ய முடியாது. அப்பதான் நீ சோம்பேறித்தனத்தால நீ பாதிக்கப்படுவ. சோம்பேறித்தனங்கிறது என்னங்கிறது தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய அரசு அதிகாரிகளோ அல்லது பொறுப்பானவங்க, மந்திரிகள் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. நமக்கே ஆச்சரியமா என்னடா இவன் நேர்மையாவே இல்ல. ஆனா இவன் சுறுசுறுப்பா இருக்கான். அவன் நேர்மையா இல்ல. எதுல நேர்மையா இருக்கான்? அவன் கள்ள கணக்கு அந்த லஞ்சம் வாங்குறதுல சுறுசுறுப்பா இருக்கிறான். லஞ்சம் வாங்குறதுலயும், ஊழல் பண்றதுலயும் அவன் சுறுசுறுப்பா இருக்கிறான். சில அதிகாரிகள் தீவிரமா சுறுசுறுப்பா இருப்பாங்க. அது மாரி எம்எல்ஏ, மந்திரி சுறுசுறுப்பா இருப்பான். கடினமா உழைப்பான். ஆனா, அவங்க லஞ்சம் வாங்குறாங்க. அவங்க நேர்மையானவங்க இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆடம்பரமா வாழ்றாங்க. ஆனா சுறுசுறுப்பா இருக்கிறாங்க. அவங்க நல்லவங்களாவே இல்ல. கெட்டவங்களா இருக்காங்க. ஆனா சுறுசுறுப்பா இருக்காங்க. எதுல அவங்க நல்லவங்க? எதுல சுறுசுறுப்பா இருக்கிறாங்க? லஞ்சம் வாங்குறதுல சுறுசுறுப்பா இருக்கிறாங்க. கள்ள கணக்கு எழுதுறதுல, மக்களை ஏமாத்துறதுல சுறுசுறுப்பா இருக்கிறாங்க. ஒருவேள அவங்க ஒரு எதிர்க்கட்சி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்ககிட்ட அதிகாரம் இல்ல. அல்லது அவங்களுக்கு போஸ்டிங் ஜெயிக்கவே இல்ல. சட்டமன்ற உறுப்பினரா கூட அவங்க ஆகல. அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்க லஞ்சம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஊழல் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படின்னா, அப்படின்னா அவங்க சோம்பேறி ஆயிடுவாங்க. அப்பதான் அவங்க சோம்பேறியா உணருவாங்க. அவங்க சுறுசுறுப்பாவே உழைக்க முடியாது. அப்பதான் நம்ம அப்போ அவங்க எதுல இந்த மாரி நேர்மை இல்லாதவங்க, நேர்மையற்ற வழியில் தான் சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஆனா நேர்மையானவங்க குறைந்த வருமானமே ஆக இருந்தாலும், அதில் அவர்களால் சுறுசுறுப்பாக உழைக்க முடியும். அதுவே நேர்மை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா, அ ஒரு குறைந்த வருமானத்துக்கு அவங்களால ஒரு உண்மையா உழைக்கவே முடியாது. குறைந்த வருமானமா இருந்தாலும் சரி, அதிக அவங்களால உண்மையா உழைக்க முடியாது. நேர்மையா உழைக்க முடியாது. நேர்மையா உழைக்க முடியாது. நேர்மை இல்லாதவங்களால நேர்மையா உழைக்கவே முடியாது. நேர்மையான வழிகளில் உழைக்கவே முடியாது. அந்த மாரி ஒரு ஆனா அதான் லஞ்சம் வாங்குறவன், லஞ்சம் வாங்குறதுல தான் சுறுசுறுப்பா இருப்பான்.
அவன் சுறுசுறுப்பாக இருக்கான்னு நினச்சிக்காதீங்க. அப்போ சுறுசுறுப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை போலுக்க. கடினமாக உழைக்கிறாரு, அவர் லஞ்சம் வாங்குறாரு, ஆனால் கடினமாக உழைக்கிறாரு. அப்போ கடின உழைப்புக்கும் நேர்மைக்கும் தொடர்பு இல்லை போலுக்க. அப்படியே நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது. அதனால் வந்து அவன் ஏமாத்துறான், கடன் வாங்குறான், ஆனால் திருப்பி கொடுக்க மாட்டேன்றான், ஆனால் பிஸியாக இருக்கிறான். ஊரெல்லாம் ஏமாற்றிட்டு திரியிறான், யார்கிட்டையும் கடன் வாங்கி எல்லார்ட்டையும் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறது இல்லை, ஏமாத்துறது, மற்றவங்கள ஏமாத்துறது தான் அவன் வேலை. அப்படி ஆனால் சுறுசுறுப்பாக இருக்கான், பிஸியாக இருக்கிறாரு அப்படின்னா அவர் ஏமாத்துறதுல தான் பிஸியாக இருக்கார், லஞ்சம் வாங்குறதெல்லாம் பிஸியாக இருக்கார். புரியுதுங்களா? கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம கடன் வாங்குறது எவங்கிட்ட கடன் வாங்கலாம் அதில் தான் அவன் பிஸியாக இருக்கிறான். ஒருவேளை யாருமே ஏமாறலன்னு வச்சுக்கோங்க, யாரும் ஏமாறல, கடன் கேட்டாலும் யாரும் தரமாட்டேன்றாங்க, அப்போ அவன் சோம்பேறி ஆகிடுவார். அவர் சோம்பேறி ஆகிடுவார். அதனால் விடாமுயற்சியோடு தொடர்ந்து அவர் வந்து சோம்பேறி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏமாத்துறதுக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா, ஏதாவது புது புது வழிகளில் ஏமாத்துறதுக்கான வழியை கண்டுபிடிப்பார். எங்கேயாவது கமிஷன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஊழல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதுக்கு அதை தேடி அவர் போயிட்டே தான் இருப்பார். அதனால் வந்து நீங்கள் வந்து நேர்மைக்கும் உழைப்புக்கும் உள்ள தொடர்பை புரிஞ்சுக்கணும். நேர்மை இல்லாமலும் உழைக்க முடியும்னு நீங்கள் நினைக்காதீங்க, அதுவே தப்பு. நேர்மை இல்லாமல் உழைக்கிறாங்கன்னா அவங்க நேர்மையற்ற வழிகளில் தான் அவங்க உழைப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. கள்ளக்கணக்கு எழுதுறதுலையும் லஞ்சம் வாங்குறதுலையும் ஊழல் வாங்குறதுலையும் தான் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு திறமைங்கிறது முறையற்ற வழிகளில் பணத்தை தேடுவதில் தான் அவர்களது திறமை இருக்கிறது. ஒரு திறமையை காட்டி நீ பணத்தை பணம் தானாக வரும், உன் திறமையை காட்டு. அப்போது இந்த முறையற்ற வழியில் பணத்தை தேடுறாங்க, அவங்க திறமையே பார்த்தீங்கன்னா முறையற்ற வழியில் பணத்தை தேடுறது தான், மற்றபடி வேறு எந்த திறமையும் அவங்ககிட்ட இருக்காது. ஆனால் நேர்மையாக இருக்கிறாங்க பாருங்க, அவங்ககிட்ட ஒரு திறமை இருக்கும், அந்த திறமைக்கு பரிசாக அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அவங்களுடைய அந்த மாதிரி தான் வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும், குழம்பிடக்கூடாது. நேர்மையற்றவர்களும் இங்கே சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வாதம் இங்கே சொல்லப்படுதில்ல. நேர்மையானவங்கள்லாம் சோம்பேறியாக இருக்காங்க, நேர்மையற்றவர்கள்லாம் இங்கே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க, நேர்மையானவர்களுக்கு இங்கே வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் வந்து தவறான ஒரு புரிதல். நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். நேர்மை இல்லாதவங்க தப்பான வழியில் பணம் அதில் தான் அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க, உண்மையாலாம் அவங்க சுறுசுறுப்பாக இருக்க முடியாது.